வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தற்பொழுது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மனுவில் ஒரு சில பிழைகள் இருந்ததால் இன்றைய தினம் பட்டியலிடப்படவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது அது விரைவில் பட்டியலிடப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்ச் விசாரித்து வரக்கூடிய நிலையில் அந்த வழக்கு வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதாடுவார்கள் என்றும் இந்த வழக்கு பொங்கலுக்கு முன்பு முடிவுக்கு வருமா என்றும் ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் படத்தை எப்படியாவது பொங்கல் தினத்திற்கு முன்பு கொண்டு வர வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் முயற்சி மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. உச்ச நீதிமன்றத்தின் முக்கிய நீதிபதிகள் இந்த வழக்கில் வாதாடுவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று மனுவில் சில பிழைகள் இருந்ததால் முதலில் வழக்கின் எண் கொடுக்கப்படாமல் இருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. மனு திருத்தப்பட்டு தற்பொழுது மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. விரைவில் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி PT ஆஷா அவர்கள் UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கினை தற்பொழுது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதே போன்று 21ஆம் தேதிக்கு மனு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று ஜனநாயகன் படக்குழு ஏன் அவசரம் காட்டுகிறார்கள், நீதிமன்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யக்கூடாது என்றும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழலில் விசாரணைக்கு பின்பு ஜனநாயகன் படத்தில் தடை நீங்குமா என்பது தெரிய வரும்.